ஆமென். சங்கீதம் 105 அதிகாரத்துல முதல் வசனமே, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாள் தேவனை துதிச்சு ஆராதிக்கிறோம். நம்ம தேவன் 6 நாட்களையும் நம்முடைய இஷ்டப்படி நம்ம வேலைகளையும் எல்லாவற்றையும் கண்ணோக்கணும். இந்த 7ஆம் நாள் தேவனுடைய நாள். இது கர்த்தருடைய நாள். இந்த நாளில் கர்த்தரை மட்டும்தான் நாம மகிமையாக்கணும். ஏன்னா தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு நாளை கூட நம்மோட கர்த்தர் இருக்கிறார். தேவனுக்கு எப்போதுமே அவர் நாமத்தை துதிக்க துதிக்க நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தா கூட தேவ நாமம் துதிக்கும் போது அந்த ஆபத்துல நம்ம கடந்து போவோம். ஏன்னா கர்த்தருடைய நாமம் வல்லமையானது. ஏசப்பா நம்ம ஒரு வார்த்தை கூப்பிடும் போது ஆண்டவர் நம்ம கரங்களை பிடிக்கிறவரா இருக்கிறார். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். தாவீது ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தரே பிடிச்சாங்க. ஏன்னா அவருக்கு கர்த்தருடைய நாம வல்லமையானது. தேவன் அவரை ஒவ்வொரு முறையும் நல்லபடியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தாவீது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தேவனை விட்டு அவங்க விளங்கல. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், எந்த ஒரு காரியம் பண்ணா கூட, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போறேன்ப்பா, நீங்க உத்தரவு கொடுங்க, நீங்க எங்களோடு வாருங்கன்ட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அனுமதியோட போகும்போதுதான் தேவன் அந்த எல்லாவற்றையும் முன்னின்று அவர் ஜெயித்து கொடுக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்லாம அவருடைய செய்கைகளை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை செஞ்சிருக்காரு. நிச்சயமா நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா கர்த்தர் எனக்கு பலப்படுத்துறாரு, சுகமாக்குறாரு. நம்ம என்ன பண்றோம், ஜனங்களுக்குள்ள போய் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ அற்புதங்கள், நான் இப்படி இருந்தேன், ஆனா கர்த்தர் என்ன மேன்மையா வச்சிருக்கிறாரு. எனக்கு படிக்க தெரியல, ஞானம் இல்லை, ஆனாலும் இந்த இடத்துல போய் எனக்கு ஞானத்தோட பேச தேவன் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்தாரு. எவ்வளோ ஆபத்துகள் நமக்கு, நம்ம நடந்து போகும்போது கூட நம்ம தவறி விழுறோம், ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எவ்வளோ ஆபத்துகள், பைக்ல போகும்போது ஆகட்டும், நடந்து போகும்போதாகட்டும், எவ்வளவு பெரிய ஆபத்துக்கெல்லாம் ஆண்டவர் முன்னிட்டு நடத்தும் போது அந்த ஆபத்தெல்லாம் நீங்க தேவன் நம்மளை பாதுகாக்கிறா இருக்கிறார். இந்த செய்கைலாம் ஜனங்களுக்குள்ள சொல்லும் போது கர்த்தரை பற்றி அவங்களும் தெரிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அது மாத்திரமில்லாம 3வது வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தெரிந்து மகிழ்தாக. இந்த காரியம் என்னுடைய ஞானத்தினால் வந்ததல்ல, எங்க சொந்தக்காரங்கனால வந்ததல்ல, யாருனால வந்தது, கர்த்தருடைய தான் வந்தது. ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பெருமை பாராட்டக்கூடாது. இது ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம், கர்த்தர் தான் இந்த காரியங்கள் எனக்கு முன்ன நின்று, அவர் முன்ன நிற்கும் போது எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் முன்ன நிற்கிறாரு. எல்லா விஷயத்துல கூட தாவீது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்பினாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ படைகள் இருந்தா கூட கர்த்தரை மட்டும் முன்ன வைக்கும் போதுதான் எல்லாவற்றும் தேவன் ஜெயத்தை கொடுத்தார். நம்ம கூட மனுஷனே ஆகட்டும், பணத்தை ஆகட்டும், நம்முடைய சொந்தக்காரங்க, இவங்க நமக்கு முன்ன நின்று செய்வாங்க, இவங்கனால்தான் இந்த காரியம் நம்ம நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை நாமே பெருமை பாராட்டுனா கண்டிப்பா நம்ம நிலைமை படு மோசமா இருக்கும். கர்த்தரை நம்பினா மட்டும்தான் நம்மளுக்கு மேன்மையானதா இருக்கும். ஏன்னா எல்லா காரியங்களும் தேவன் தான் நம்ம உண்டாக்கினார். நமக்கு தெரியும் இந்த நாள்ல உங்களுக்கு இதுதான் கொடுப்பேன்னா நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். எந்த ஒரு மனுஷனை போய் தடுக்க முடியாது. அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படி அந்த வார்த்தை கூட சொல்லாத அளவுக்கு தேவன் அவங்க நாவுகளை அடக்குவார். நம்மளுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்துல இருக்க, மனுஷனுடைய கையில இல்லை. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்மள ஏன் மேன்மை பாராட்டினா தேவன் தான் மேன்மை பாராட்ட முடியும், மனுஷனால் கூடாது, கர்த்தரால் கூடும். வறண்ட நிலங்களை கூட தேவன் ஆறுகளை உண்டாக்குறவர், பள்ளத்தாக்குகளை நிரப்புகிற தேவன் நம் பட்சத்தில் உண்டு. நம்ம நினைக்கிற ஆண்டவரே இந்த காரியம் உம்மோட ஒப்பிச்சப்பா, ஏன் தடை வருது, ஆனாலும் தடைகளை தகர்த்து போடுகிறவர் நம் முன்னே போகிறார். நம்ம ஒவ்வொருவரும் மனசார முழு உள்ளத்தோட முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் கரம் பிடிப்பார். நிச்சயமா அந்த காரியங்களை அவரே நடத்துவாரு. இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம அதிர்ஷ்டத்தக்கதாக தேவன்
பிரமிக்கத்தக்கதாக மனுஷங்கள்லாம் இவங்களுக்கு இந்த காரியம் நடந்தாலும் யோசிக்கத்தக்கதாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். 4ஆம் வசனம், கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவன் பெரியவர், எல்லாரும் கர்த்தர் பெரியவர், வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தை என்பது வல்லமையானது. கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னா நம்முடைய எல்லா இடர்கள் எல்லாம் மாறும். அவர் வல்லமையே தினமும் தேடும் போது, அவருடைய சமூகம் தேவனுடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை மட்டும் தேடும் போது அவர் நம்மளுடைய எல்லாவற்றையும் நடத்துவாங்க. நம்முடைய வர ஆபத்தை நீக்குவாங்க. நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் தருவாங்க. நம்ம அப்பங்களையும் தன்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுமையாக கர்த்தரை நடத்துவோம். ஆண்டவரே, எங்களோட நீங்க வாங்கப்பா, எங்க கரங்களை பிடிங்க. இந்த மாதத்துல அநேக தேவைகள் இருக்கு. ஊழியத்துக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு, குடும்பத்து தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் மத்தியில கூட நம்ம கர்த்தரை தேடும் போது தேவன் எல்லாவற்றையும் பெருமையா பெரிய காரியங்களா செய்வார். நமக்கு மலை போல தெரியும், என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு, நான் எப்படி கடந்து போவேன். ஆண்டவர் நினைச்சா பனி போல மறைஞ்சிடும். ஆனா கர்த்தர் ஒருவரே பெரிய காரியங்கள் செய்வார். நமக்காக கர்த்தர் யாவி செய்து முடிக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம தேவன் நம்மோடு பேசுவாராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூட இந்த மாத தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.